தான் ஒவ்வொரு டாட்ஸ். நீங்க டிராப் வைக்கும்போது அந்த டிராப் வந்து இந்த பின் சொன்னேன்ல, இந்த பின்னோட டிராப் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டைல ஒரு இது லைன்ல வைக்கிறீங்க, அந்த லைன்லயே தான் முடிக்கணும். டிராப் வைக்கிறீங்க, அந்த டிராப்லயே தான் அந்த லைன் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம கை எடுக்க முடியாது. நம்மளுக்கு வேலை செய்ய வேண்டியது இந்த கை மாற்றணும், இந்த ஃபிங்கர்ஸ் மாற்றணும்னா இந்த இடத்துல நிற்கிறத தவிர்த்து, இதை தவிர்த்து நம்மளோட ஹேண்ட் வந்து எங்கேயுமே போகக்கூடாது. இந்த இடம் மாற்றணும்னா நம்மளுக்கு பின்னிங் வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், இப்படி முடிக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே தான் நம்மளோட போர்ஷன்ஸாக இருக்கணுமே தவிர்த்து, இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம கை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா அந்த டிசைன்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகுனா கொலாப் ஆகும். இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன லைன், அந்த லைன் வந்து தெரியுதா கொலாப் ஆகிருக்கு. அந்த இடம் வந்து ஸ்பேஸ் இல்லாததுனால அந்த இடம் கொலாப் ஆகிடும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு லைன் தான் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், அவன் டிசைன் கொடுக்குறேன், மேலே ஒரு டிசைன் ஒரு டிசைன் மாதிரி இல்லை நார்மலாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு ட்ராப் கொடுத்து இப்படி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பைரல் யூஸ் பண்ணோம் பார்த்தியா, அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒரு நான் லீஃப் கொடுத்துருக்கேன். இந்த லீஃபில் ஸ்மால் லீஃப் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் கொடுத்துட்டு நான் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயே வந்து இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் நான் அந்த டிசைன்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு லீஃப் ஸ்டைலில் கவர் பண்ணுவேன். இது வந்து என்ன மாதிரியான டிசைன்ஸ் சொல்லுவாங்கன்னா, இது வந்து மண்டேலியா டிசைன்ஸ் சொல்லுவாங்க. மண்டேலியா டிசைன் என்னவா இருக்குன்னா, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ரவுண்ட் ஷேப்லேயே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து மண்டேலியா டிசைன் சொல்லுவாங்க. மண்டேலியா டிசைன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டார்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு ரவுண்டு. அதுக்கு மேலே அம்பு கொடுக்கும்போது நம்மளோட லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அந்த லைனுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங், இப்போ நான் ஒரு லைன் கொடுக்குறேன், அந்த லைனுக்கு மேலே ஒரு கவரேஜ் கொடுக்குறேன், அந்த இடத்துல நான் இப்படி ஒரு அம்பு கொடுக்குறேன். அம்பு கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே நான் வரைகிறேன். அம்பு நான் வந்து அந்த டிசைன்ஸ்குள்ளேயே வரைகிறேன். அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து இதுவாகும். இப்போ நான் அம்பு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபினிஷ் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபினிஷ் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபினிஷ் பண்ணும்போது தான் எப்படி அந்த லைனில் போய் நீங்கள் அந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இடத்துல ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு அம்பு டிசைன்ஸ் வந்து பண்ணிட்டோமா, அதே